வணக்கம் நண்பர்களே. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். அதே டாப்பிக்லேயே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கொஞ்சம் கண்டென்ட்டோட பார்ப்போம். முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும்தான், அதுவும் சோசியல் வெல்ஃபேர் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசினுடைய 5 முன்னோடி திட்டங்கள், ஐகானிக் ஸ்கீமில் ஒன்று இந்த புதுமை பெண் திட்டம். நிறைய தடவை கேட்டுட்டாங்க. ஸோ புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் இருந்தது திருமண உதவி திட்டம். அதாவது பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் எல்லாத்துக்குமே கொடுக்குறோன்ட்டு. ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே கொடுக்கும்போது எதுக்கு திருமணத்துக்கு நம்ம உதவி பண்ணணும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். என்னன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்க 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க காலேஜ் போகும்பொழுது காலேஜ் முடிக்க வரைக்கும் மாதம் 1000 ரூபா பணம். இது ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தோம்னா 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே, ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2024-25 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி அரசு பள்ளிகளுக்கு மட்டுமில்லை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விரிவாக்கமாக 2024 டிசம்பர் 30 தூத்துக்குடியில் தான் முதலமைச்சர் தொடங்கி வச்சார். சரியா, இதுதான் இதுக்கான கண்டென்ட். இதை வச்சுட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. புதுமை பெண் திட்டம் தொடர்பான தவறானவற்றை கண்டறி. இது தவறானதுன்னு கேட்குறாங்க. அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதை இது இலக்காக கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியமான கண்டென்ட். ஏன்னா 34% என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கு, 34% முன்னாடி இந்த விட என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கு. அப்போ அதுதான் நோக்கத்தை கிட்டத்தட்ட அடைஞ்சிருச்சு. அடுத்து மாணவி வேலை வாய்ப்பை பெறும் வரை இது வேலை வாய்ப்பு வரைக்கும் கிடையாதுங்க, காலேஜ் முடிக்க வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அப்போ இதை அடிச்சு விட்டுலாம், 2 தப்பு. அடுத்து மூவலூர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவாக பேரை மாத்திட்டாங்க. புதுமை பெண் அப்படிங்கிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், தர்மாம்பாள் மட்டும் போட்டிருக்கலாம். அது என்ன மூவலூர் தர்மாம்பாள் ட்விஸ்ட் பண்றாங்க. மூவலூர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவாக திட்டம் தொடங்கப்பட்டது, தவறான ஒண்ணு. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர். கரெக்ட், மாணவிகள் மட்டும்தான். மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் அடுத்து பார்ப்போம் நம்ம. சரியா, அப்ப இது ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. எதுக்காக கொடுக்குறீங்க, மாணவிகளுடைய வங்கி கணக்கில் எதுக்காக பணம் கொடுக்குறீங்க, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் சேர்க்கை வீதம் அதிகரிப்பு. அப்ப இன்க்ரீஸ் த ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, சொன்ன மாதிரியே என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாயிருக்கு, அதுதான் நோக்கம். அறிவை மேம்படுத்துகிறது. 1000 ரூபா கொடுத்தா அறிவு மேம்படும்னு ப்ரூவ்டு கிடையாது. அரசு உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த, நிறுவனம் மேம்படுமான்னு நமக்கு தெரியல. அடுத்து கிராமப்புற குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. ஒருவேளை ரிமோட்லி இது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பட் டைரக்டா பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏதா இருக்கு, ஸோ அதை அடிச்சிடணும். அடுத்தது பாருங்க, தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துக, ஒரே விஷயத்தை தாங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன், பெண்களுக்கு உயர்கல்வி. அரசியலில் பெண்களின் பங்கு கிடையாது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துதல் இருக்கலாம், எல்லாரும் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலை கிடைக்கும், பட் டைரக்டா பெண்களுக்கு உயர்கல்வி தான். திருமண உதவி திட்டம் அதை தூக்கிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கோம். திருமணத்துக்காக கொடுக்கப்பட்டது உயர்கல்விக்காக கொடுக்கறதா மாத்திருக்கோம். ஸோ இது ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் வட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலு. இப்போ பார்த்தோம்னா கவர்மெண்ட் எய்டடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த தடவை கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் எய்டடையும் சேர்த்தணும். சரியா, அடுத்த கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. முதல்ல தவறானது கேட்டாங்க, இப்போ சரியானது கேட்குறாங்க. என்ன சரியானது பார்த்தோம்னா, இத்திட்டம் 1989 துவங்கப்பட்டது. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், ஏன்னா இது பழைய கொஸ்டின், 2021 அந்த டைம்ல கேட்டது, பழைய கட்சி. சரியா, இத்திட்டம் 89 துவங்கப்பட்டது, சரியான ஒண்ணு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டயப்படி படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் 18 வயது அடைந்திருக்க வேண்டும். அப்ப இது திருமண உதவி திட்டமாக இருக்கும்போது எடுத்த கேள்வி. இப்ப அது என்னவா மாறிடுச்சு, உயர்கல்வி திட்டமாக மாறிவிட்டது. இதுல இருக்கிறது எல்லாமே கரெக்டானதான். அடுத்து பாத்தீங்கன்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம், ஒரு விடோ ரீமேரேஜுக்காக இருக்கக்கூடியது. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் பார்த்திருப்பீங்க, 1856, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் முக்கியமான கான்ட்ரிபியூஷன். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, எந்த வருஷங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. இதுல பார்த்தோம்னா 25,000 ரூபா 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி 2 காம்பனன்ட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 10th வரைக்கும் இருக்கவங்க, அதாவது எஜுகேஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 25,000 ரூபா,
டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்படின்னா 50,000 ரூபாய். அதுல ஒரு காம்பனண்ட் அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேமிப்பு தேசிய சேமிப்பு சான்றிதழ் கொடுக்க போறாங்க. அப்புறம் 1 பவுன் தங்கம் வேற, 22 கேரட்ல 1 பவுன் தங்கம். இதுதான் திட்டத்தினுடையது. யாருக்கானது அப்படிங்கறத பொறுத்துக்களை கேட்பாங்க. விதவை மறுமண உதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பாள். விதவை மகள்னு வந்துச்சுன்னா மணியம்மை, ஈவேரா மணியம்மை. விதவைக்கு மறுமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மாம்பாள். இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எது விதவை மறுமணம், எது விதவையின் மகளுக்கு அப்படிங்கறத கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். விதவை மறுமணம் பார்த்தோம்னா டாக்டர் தர்மாம்பாள். இதுல கேள்வி பாருங்க, டைரக்டா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? ஏழை பெண்கள், பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு, விதவை மறுமணம். சோ விதவை மறுமணம் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல ஆதரவற்ற பெண்கள் இருக்கு. ஆதரவற்ற பெண்களுக்கு 2 வகையான திட்டம். ஒன்னு 2012-13 ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது மங்கள மாலை. இன்னொன்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இருக்கிறது அன்னை தெரசா. அன்னை தெரசா பேர்ல தான் ஆதரவற்ற பெண்கள், அன்னை தெரசா ஆதரவற்ற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்து மேட்ச்ல போட்டிருக்காங்க டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். இப்பதான் பார்த்தோம். தர்மாம்பாள் அம்மையார் சொன்னோம்னா விதவை மறுமணம் 4. ஈவேஆர் மணியம்மைன்னு சொன்னோம்னா விதவை மகள், ஏழை விதவை தாயின் பெண்கள் மகள்களுக்கு. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அது கலப்பு திருமணம். முன்னாடி வந்து பார்த்தோம்னா பழைய ரெஜிம் இருக்கும் பொழுது, முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அஞ்சுகம் அம்மையார் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவருடைய அம்மா பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. இது கலப்பு திருமண திட்டம். கான்ட்ரவர்சியலானங்கிறதுனால மேட்ச்ல மட்டும் தான் கேட்பாங்க. கலப்பு திருமணத்தை தனியா போட்டு வரைக்கும் கேட்டதில்லை. அன்னை தெரசா நினைவு, அன்னை தெரசா பொறுத்த வரைக்கும் இப்பதான் சொன்ன நம்ம அனாதை பெண்களுக்கு அன்னை தெரசா. அடுத்து அதே மாதிரியே மேட்ச் கொஸ்டின், ஏழை விதவை மகள். விதவை மகள் அப்படின்னா ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் சொன்னோம்னா டாக்டர் தர்மாம்பாள். அரசு அனாதை இல்லங்கள், அனாதை இல்லங்கள் யாருடைய பேருன்னா சத்யா அம்மையார். அடுத்து தையல் இயந்திரம் ஒரு முக்கியமானது. தையல் இயந்திரம் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும், வித்தியாசமான ஸ்கீம். தையல் இயந்திரம் யாருடைய பேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்யவானுமுத்தி அம்மையார் அவங்களுடைய பேர்ல தையல் இயந்திரம் திட்டம் இருக்கு. அடுத்து தமிழக அரசின் கீழ்கண்ட திட்டத்தின் மூலமாக விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை மேம்படுத்தும் திட்டத்தை அடையாளம் காண்க. விதவை மறுமணம் சொன்னோம்னா டாக்டர் தர்மாம்பாள் நினைவு திட்டம். அடுத்து ஈவேஆர் மணியம்மை, மூவலூர் ராமாமிர்தம், சத்யவாணி முத்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்கீம் பாருங்க, ஈவேஆர் மணியம்மைக்கு மட்டும் அந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்திருக்கோம். ஏழை விதவையின் மகள்களுக்கான திட்டம், அது தனியா கேட்டது. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது யாருக்கானது பார்த்தோம்னா ஏழை விதவையர் மகள்கள். இந்த கொஸ்டினும் செட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஈவேஆர் மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அதே மாதிரியே இருக்கு. யாருக்கு உதவுவதற்கு கொஞ்சம் லைட்டா மாத்திருக்காங்க. யாருக்கு உதவுவதற்கு? ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து அன்னை தெரசா. அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், அது மேட்ச்ல இருக்கு. மகப்பேறு நல உதவி திட்டம். மகப்பேறு திட்டம் இது பாத்தீங்கன்னா முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்தாங்க. அப்போ கொண்டு வரப்பட்டதுல தான் இந்திரா காந்தி மாத்ரி சகாஜ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கும். மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி அவங்களுக்கு பேர்ல இருக்கும். அடுத்து வளரிளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம், அடோல்சன் கேர்ள்ஸுக்கான திட்டம் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பேர்ல இருக்கும். அது ரெண்டையும் வச்சுட்டு தையல் இயந்திரம் திட்டம் வந்து பார்த்தோம்னா சத்யவாணி முத்தம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கு நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு அன்னை தெரசா அவங்க பேர்ல ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண திட்டம். கலப்பு திருமண திட்டத்துக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது அப்படிங்கறத டைரக்ட் கொஸ்டின். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேர்ல தான் கலப்பு திருமண திட்டம் இருக்கு. அடுத்து மங்கள மாலை திட்டம். தமிழக அரசினுடைய சமூக சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கீழே தான் இருக்கு. எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாருங்க, 2012-13. தாய் தந்தை இருவரும் இல்லாத ஆதரவற்ற 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும். கொஸ்டின் என்ன? மங்கள மாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது? 2012-13 தான் மங்கள மாலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கேட்டது ரிப்பீட் பண்றாங்க. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ரெண்டுமே சரி, சரியான வழக்கம். அவ்வளவுதான், சிம்பிளான கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா முதல்வரின் காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் 5 ஐகானிக் ஸ்கீம்ல ஒண்ணு முக்கியமானது. அதனால நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 2022 செப்டம்பர் 15 மதுரை ஆதிமூலம் பள்ளியில, மாநகராட்சி பள்ளியில தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து தொடங்கி வச்சாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு, அதாவது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தான் இந்த திட்டம். இதை விரிவாக்கம் செஞ்சது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருக்குவளை நாகப்பட்டினம் ஆகஸ்ட் 25, 2023 விரிவாக்கம் செய்யப்பட்டது. அனைத்து தொடக்கப்பள்ளிகளும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை பார்த்து
கனடா நாட்டில் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதே மாதிரியே தெலுங்கானா இன்ஸ்பயர் ஆகி செயல்படுத்துறாங்க. முதல்ல செப்டம்பர் 15, 22 லிமிட்டடா தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா அரசு பள்ளிகளுக்குமே விரிவுபடுத்தப்பட்டது. தொடக்க பள்ளிகள் விரிவுபடுத்தப்பட்டது ஆகஸ்ட் 25, 2023 திருக்கோவிலை நாகப்பட்டினம். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15 காமராஜருடைய பர்த்டே, கல்வி வளர்ச்சி நாள் 2024. அப்பதான் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துறாங்க. எங்க தொடங்கி வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் தொடங்கி வைக்கிறார். இப்ப கொஸ்டினுக்கு போயிடலாம். ஆகஸ்ட் 25, 2023 அன்று 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசின் முதன்மையான தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தான் ஆகஸ்ட் 25, 2023 விரிவாக்கம் செய்யப்பட்டது. திருக்கோவிலை நாகப்பட்டினம். இப்போ டைரக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்த திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது. ஆமா, தமிழகம் தான் தொடங்கினாங்க. முன்னோடி திட்டம். இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும். மேல்நிலை பள்ளி கிடையாது. இது வந்து பார்த்தோம்னா தொடக்கப்பள்ளி. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கொஸ்டின். கரெக்டாக இதுக்கு முன்னாடி தான் ஷார்ட்ஸ் போட்டோம், வீடியோவும் போட்டிருந்தேன். அப்படியே அழகாக எடுத்து கேட்டாங்க. இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும். கரெக்ட். நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும் கரெக்ட். அப்போ 1 மற்றும் 3 தான் கரெக்ட். 2வது தவறு, மேல்நிலை பள்ளிங்கிறது தவறு. அடுத்தது இது வித்தியாசமான கேள்வி. எங்கிருந்து கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பொது சமையலறை மதுரையில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. மதுரையில் நெல்பேட்டை, ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, ஊர் பேர்லாம் தெரிஞ்சது. பெரியவா மட்டும் நமக்கு தெரியும், தேனி வராதுன்னு சொல்லிட்டு. மற்றது எது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றது கஷ்டம். நெல்பேட்டை அப்படிங்கிறதா ஆன்சரா இருக்கு. அடுத்து டேஷ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகிறது. காலையிலையும் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எந்த மாநிலம்னு கேட்டா டவுட் வேணா தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம். அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்கும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் தாய் திட்டம் என்று அழைக்கப்படும். இது முதல்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2006. இந்த 2006, 2007 அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமம் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இடுகாடு, சுடுகாடு, பள்ளிக்கூடம், லைப்ரரி, விளையாட்டு மன்றம், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து இது காரணமாக இருக்கக்கூடிய திட்டம். இதை பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் எந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டது, எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. 2006 to 2011 தான் முதல்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 2006 to 2011 டிஎம்கே கவர்மெண்ட் முன்னாடி இருந்த போது 11 இருந்து 21 வரைக்கும் திரும்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது, நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம். அதற்காக நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணி போய் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்க போறீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அலுவலர், நீங்க தான் அரசாங்கம். ஏன்னா இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடியது. பொதுவாக பார்க்குறவங்க என்னன்னா ஏதாவது கமெண்ட் போட்டுறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சு டெலிட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய வேலையா இருக்கு. தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள், அதாவது இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை முன்னாடி கவர்மெண்ட் இருக்கும்போது அதுக்கு தாயின்னு பேர் வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு எப்படியோ தாயின் வந்துடும். THAA அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்விடம் இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகள். சரியா? ப்ரொவைட் மினிமம் பேசிக் ரெக்யர்மென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. மினிமம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராமப்புறத்தில் கொடுக்கக்கூடியது. அதான் தாய் திட்டம். பின்வருவனவற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? எது தாய் திட்டம் பார்த்தோம்னா தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம். ஊர்ல ஒரு போர் போட்டு ஒரு பெரிய டேங்க் ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்தோம்னா தாய் திட்டம் எழுதி போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாடுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரிப்பீட்டட் அதே கேட்கறாங்க. தாய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை பேர் வச்சே கேட்கறாங்க, தாய் திட்டம். அடுத்து திருநங்கையர் நலவாரியம். திருநங்கையர் பத்தின கேள்வி அடிக்கடி கேட்கறாங்க, நிறைய கொஸ்டின் வந்திருக்கு, அதை நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் திருநங்கையர் நலவாரியம் 2008 15/4 இந்த 15/4 ஏப்ரல் 15 தான் திருநங்கையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். திருநங்கையர் தினம் எப்பன்னு கேட்டா ஏப்ரல் 15. திருநங்கையர்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ப ஒரு நலவாரியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப எந்த மாநிலம் முதல் முறையாக திருநங்கையர்களுக்காக நலவாரியம் ஆரம்பிச்சது, வெல்ஃபேர் போர்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டா இட் இஸ் தமிழ்நாடு. ஸோ இதை வச்சுட்டு இன்னொன்று இவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. திருநங்கையர் விருது 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் ஒரு கேட்டாங்க. அடுத்து முக்கியமானது என்னன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கையருக்கு ஓய்வூதியம் தரக்கூடிய மாநிலம் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். அதுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு, குறைஞ்சபட்சம் 40 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கை ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மாதம் 1000 ரூபா. இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் 1800 ரூபா வரும். அது எங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. டேஷ் வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா
40 வயசு இப்போ தான் பார்த்தோம் டைரக்டாக இருக்கக்கூடியது. இந்த கண்டென்ட்லாம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து சோசியல் வெல்ஃபேர் வெப்சைட்லேயும் வந்து இருக்கக்கூடியது ஒன்று. அது எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணியிருக்கேன். அடுத்து 3ஆம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்பற்றும் எது ஓர் உதவி வழங்குவதில்லை, எது வழங்குவதில்லை? திருமண உதவி. அவங்களுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ட் கொடுக்கறது இல்லை, அது தேவையில்லை. எஜுகேஷனல் அசிஸ்டன்ட், கல்வி உதவி, பயிற்சி உதவி, நிதி உதவி, இதெல்லாமே கொடுக்குறோம். கண்டென்ட்லேயே கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். திருமண உதவி மட்டும் கொடுக்க மாட்டோம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசின் சமுதாய நலனுக்கான ஆற்றிய சேவைக்கு சிறந்த 3ஆம் பாலினத்த விருது யாரு கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிரேஸ் பானு. இவங்களுக்கு விருது பார்த்தீங்கன்னா 2021 கொடுக்கப்பட்டது கிரேஸ் பானுக்கு. அதுக்கப்புறம் 2022 மர்லிமா முரளிதரன், 2023 ஐஸ்வர்யா வேலூர் மாவட்டம், 2024 சந்தியா தேவி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, வில்லுப்பாட்டுலாம் அதில் பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து 2024க்கான திருநங்கை விருது கொடுத்துருக்காங்க. ஸோ 21 கிரேஸ் பானு கேட்டதுனால 24 சந்தியா தேவி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றில் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் திருநங்கை நலவாரியம் வந்து செயல்படுகிறது. அடுத்து பாருங்க, ஏப்ரல் 2008 தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. கரெக்ட். வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பில் வாரியம் நிறைவு செய்கிறது. அதுவும் கரெக்ட். திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளம் இது அப்படிங்கிறாங்க. அது தவறான ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது அது. சரியா? நலவாரியம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸை கொடுக்க வேண்டியதான் அந்த நலவாரியத்தினுடைய கான்செப்ட். ஸோ 1, 2 கரெக்ட், 3 தப்பு. 3ஆம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் டைரக்டா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடியது தமிழ்நாடு. சரியா? அடுத்து திரும்பவும் அந்த வயசு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டா 40 வயசு. இந்தியாவில் முதலாக திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தான் முதல்ல. அடுத்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1992 லான்ச் பண்ணாங்க. அதே 92 தான் தொட்டில் குழந்தை திட்டமும் லான்ச் பண்றாங்க. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமும் தொட்டில் குழந்தை ஒன்னான்னு கேட்டா இல்ல, 2 வேற. தொட்டில் குழந்தை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனாதை குழந்தைகள், அந்த குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணிக்க தத்தெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது தொட்டில் குழந்தை திட்டம். பெண் குழந்தை பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு கேஷ் அசிஸ்டன்ட், பணம் கொடுக்கறது. அதாவது குழந்தை பிறந்தோடனே அவங்க பேர்ல ஒரு குழந்தைன்னா 50,000 ரூபாய், 2 குழந்தைன்னா ஈச் 25,000 இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். 5 இயர்ஸ் கழிச்சு 6வது வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு 1800 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸாம்ல கேட்டாங்க. 6வது வருஷம் எவ்வளவு பணம் கிடைக்கும்? 1800 ரூபாய் அப்படிங்கறத கொஸ்டின். சரியா? இதுதான் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, 2 குழந்தைக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும். எவ்வளவு வயசுல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும்? 40 வயசுக்குள்ள குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும். அப்போ 3வது குழந்தை அப்படிங்கிறது என்னன்னா, 2 பெண் குழந்தைக்கு அப்புறம் 3வது குழந்தைனா அப்போ they are one for male child அப்படின்னு அர்த்தம். இதை வந்து எக்கனாமிக் சர்வேல அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்வான்டட் சைல்டு அப்படிம்பாங்க. அப்போ 3வது குழந்தை 4வது குழந்தைன்னு போதுன்னா அப்போ மேலுக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தமாகும். அது தடுக்கிறதா இதோடைய நோக்கமா இருக்கு. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்பு தொகையின் 6வது ஆண்டு முதல் எவ்வளவு கொடுப்பாங்க? வருடாந்திர தொகை, ஊக்கத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1800 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதும் அதோட வட்டியும் சேர்ந்து கிடைக்கணும்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டா 10வது பாஸ் பண்ணணும், 10வது பரீட்சை எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா 18 வயசு பூர்த்தி அடையணும். அப்பதான் அந்த பணம் கிடைக்கும். அதை அப்போ உயர்கல்விக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக பின்வருவதில் எது சரியானதுன்னு கேட்கறாங்க. பெண்கள் 18 வயதுக்கு பின்பு திருமணம் செய்ய ஊக்குவித்தல். ஆஃப்டர் 18 இயர்ஸ் கல்யாணம் பண்ணா தான் அந்த பணம், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ கண்டிப்பா கல்யாணம் 18 வயசுக்கு அப்புறம் தள்ளி போகும். குழந்தை திருமணத்தை தடுத்தல் இதோடைய ஒரு அஜெண்டா. 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு விதிகளை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்கப்படுத்துதல். 2 பெண் குழந்தை, 2 குழந்தைக்கு 3வது குழந்தை இருந்தா கிடைக்காது. அப்ப 2 குழந்தையோட 40 வயசுல குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அது ஒரு முக்கியமான நோக்கம். பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி ஆதாரம் வழங்குதல். அப்ப பினான்சியல் எம்பவர்மெண்ட். 50,000 ரூபாய் ஒரு பொண்ணு பேர்ல போட்டு வச்சிடறோம், அதுக்கு வட்டியும் வந்துட்டு இருக்கு. 18 வருஷம் கழிச்சுன்னா அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா? அப்போ அது வந்து முக்கியமா ஒரு நிதி ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்ட். இப்போ எல்லாமே கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னா டேஷ் பாதுகாப்பு திட்டம். யாருடைய பாதுகாப்பு திட்டம்? அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் டைரக்டா 50,000 ரூபாயோ இல்ல 25,000, 2 குழந்தை 25,000 இன்வெஸ்ட் பண்றோம். பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து, அப்ப பெண் குழந்தைன்னு போட்டா போதும். பெண் குழந்தையின் உரிமைகள் பாதுகாப்பு திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் இதனுடைய முக்கியமான அவாய்ட் பண்ணணுங்கிறதா ஒரு முக்கியமான அஜெண்டா. கிரடில் பேபி, தொட்டில் குழந்தை அப்படிங்கிறது தத்தெடுக்கிறது. பேட்டி பச்சோ
பேட்டி பதாவோ அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. அடுத்து தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க அறிமுகப்படுத்தினது 1992 சேலம் மாவட்டத்தில் தொடங்கி வச்சாங்க. முக்கியமான ஸ்கீமு. பெண் சிசு கொலை நடைமுறையில் இருந்த பகுதி அதுக்கப்புறம் 2001 வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலமாக பெண் சிசு கொலை வந்து தடுக்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்கறாங்க. குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது. குடும்ப கட்டுப்பாடுல பெண் இந்த திட்டம் பெண் சிசு கொலையை ஒழிப்பது முக்கியமானது. குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது. பெண் சிசுக்கள் கொல்லப்படவில்லை என்றால் செக்ஸ் ரேஷியோ ஆட்டோமேட்டிக் அதிகமாகும். பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. எஜுகேஷன் இருக்காங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னம்னா எஜுகேஷன் வந்து அதிகமாகும். அப்ப இது 3 வரும், இது மட்டும் வராது. குடும்ப கட்டுப்பாடுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜெயலலிதா. 1992 அவங்க தான் முதலமைச்சர். தொட்டில் குழந்தை திட்டம் இது 92. மதிய உணவு பார்த்தோம்னா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது கொண்டு வந்தது 1956. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் பார்த்தீங்கன்னா 1987. இது வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் 74 இல்லை 75 அந்த மாதிரி சம்பர் 70s வரும். எக்ஸாக்டா நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல்ல 56 கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் காமராஜர் தான் முதல்ல வருவாரு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். இது தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். 2431 அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். அடுத்தது தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 92. தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது ஏற்கனவே கேட்டது ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம். திறனறி தேர்வு திட்டம் என்னன்னா 10th படிக்கிறவங்க 10th வந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்க ஒரு 1000 பேரை வந்து எக்ஸாம் வச்சு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு +1 +2க்கு மாசம் 1000 ரூபாய் வந்து பணம் கொடுக்க போறாங்க. அப்ப 10th அதுக்கப்புறமா +1 +2க்கு மாசம் 1000 ரூபாய். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்க ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேருவாங்க. அப்படி சேரும்போது அவங்களுக்கு வருஷத்துக்கு 12000 ரூபாய் கொடுப்பாங்க. இதான் அந்த ஸ்கீம். ஸோ இப்போ 10th அப்புறம் +1 +2ல காசு கொடுத்தா ஐஐடி நீட் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிராக் பண்ண முடியும். இதான் அப்ஜெக்டிவ். இதை வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து மகளிர் திட்டம். இந்த மகளிர் திட்டம் அப்படிங்கிறது மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமூக நலத்துறை ஊரகத்துறை அந்த மாதிரி துறையில் இருக்கும். இந்த மகளிர் திட்டம் தான் காலை உணவு திட்டம் சுய உதவி குழுக்கள் மூலமா செயல்படுத்துறாங்க. எதை வந்து மகளிர் திட்டம் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இதைத்தான் மகளிர் திட்டம் சொல்லி சொல்றாங்க. 2012-13 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் எவ்வளவு அலோகேஷன் பார்த்தோம்னா 60-20 மத்திய அரசு மாநில அரசும் 60-20 அப்படிங்கிற விதத்தில் வந்து நிதி செலவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின். கிராமப்புற பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை? முக்கியமான 4 பில்லர்ஸ் இருக்கா? 4 கீ ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்கறாங்க. சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. இதுல சட்டம் வரல, நல்வாழ்வு வரல. அப்போ சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் எஜுகேஷன் இந்த 4 தான் இதனுடைய முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இந்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கேள்வி. அடுத்து வந்து பார்த்தோம்னா எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா செப்டம்பர் 29, 2008 அப்பதான் நடைமுறைப்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட், ஏன்னா அது கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா பெற்றோரோ அல்லது மூத்த குடிமக்களோ இவங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு தீர்ப்பாயம் வந்து அமைக்கிறாங்க. அதுக்கு அப்பிலியேட் தீர்ப்பாயத்துக்கு மேல்முறையீடு யார்ட்ட பண்ணலாம்னா கலெக்டர்கிட்ட பண்ணலாம். அப்போ ஒரு தாலுகா இருக்கு, தாலுகாவுக்கு மேல வந்து நமக்கு பார்த்தோம்னா ஆர்டிஓ இருக்கக்கூடிய கோட்டம் டிவிஷன், அந்த டிவிஷன்ல ஆர்டிஓ இருக்காரு. ஆர்டிஓ லெவல்ல ட்ரிபுனல் இருக்கு. அப்போ ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிறத தாசில்தாருக்கு மேல ஆர்டிஓ பார்ப்பாரு, அவருக்கு மேல கலெக்டருக்கு அப்பீல் பண்ணலாம். இப்படித்தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான ஒரு ஃபேக்ட் பாருங்க. விண்ணப்பம் பெறப்பட்டு எவ்வளவு நாளைக்குள்ள தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 90 நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும். மாசம் எவ்வளவு வாழ்க்கைப்படி கொடுக்கணும், அதாவது பையனோ இல்ல பொண்ணோ பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பராமரிப்பு செலவு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறத இன்சூர் பண்ணலாம். இன்னொன்னு வேணும்னே அப்பா அம்மாவை அனுப்புறவங்களா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா 5000 ரூபாய் அபராதம் பிளஸ் வந்து பார்த்தோம்னா 3 மாசம் சிறை தண்டனை. இது ரெண்டுமே சேர்த்து கூட கொடுக்கலாம், இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம்.
உதவி எண் முக்கியமானது பாருங்க. முதியோர் உதவி எண் என்னன்னா 1 மட்டும், அதுக்கப்புறம் 4 5 6 7 அடுத்தடுத்து இருக்கக்கூடியது 1 4 5 6 7 அப்படிங்கிறது ஒரு ஈஸியான நம்பரா கொடுத்துருக்காங்க. ஏதாவதுனா ஃபோன் பண்ணலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 2007 அமலுக்கு வந்தது. எப்பொழுது? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது. எப்ப வந்து எஃபெக்ட் ஃப்ரம் அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. 29/9/2008 இருந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை. இந்த குடும்ப வன்முறை இந்த குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், பெற்றோர்கள் அல்லது முதியோர்களுக்கு பார்த்தோம்னா 90 நாளைக்கு உள்ள தீர்வு காணணும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா குடும்ப வன்முறைக்கு பெண்களுக்கு எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா 60 நாள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மருமகளுக்கு ஒரு பிரச்சனைனா 2 மாசம் 60 நாள், மாமியாருக்கோ மாமனாருக்கோ பிரச்சனைனா 90 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட், முக்கியமான ஒன்று. ஸோ 2005 சட்டம் கொண்டு வரப்பட்டது, 60 நாளைக்குள்ள தீர்வு காணணும். அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் ஏற்கனவே பொறுத்துகளை நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள். பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற விதவைகள் தான் அதனுடைய பயனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் அவங்க பேர்ல தான் திட்டம் இருக்கு, தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். அடுத்து தமிழ் புதல்வன். இப்போ இது வரைக்கும் மற்ற எல்லா திட்டத்தையுமே கேட்டுட்டாங்க. தமிழ் புதல்வன் தான் 2024 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷம் நடைமுறை 2024 நடைமுறைப்படுத்தப்பட்டது. எங்க? ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கோயம்புத்தூர்ல தொடங்கி வச்சிருக்கார் முதலமைச்சர். தமிழ் புதல்வன் கேட்கல, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தமிழ் புதல்வன் திட்டம் கேட்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியில தமிழ் வழியில் அதை பிராக்கெட் போட்டிருக்காங்க. இதே புதுமை பெண்ணுக்கு அந்த மாதிரி பிராக்கெட் இல்ல, தமிழ் வழின்னு இல்ல. அப்ப அரசு பள்ளியில ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தா அவங்களுக்கு எலிஜிபிள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அவங்க எலிஜிபிள். இங்க வந்து அரசு பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்கள் இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு மாசம் 1000 ரூபாய் 360 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை பேர் பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,28,000 பேர், 3.28 லட்சம் மாணவர்களுக்கு வந்து மாசம் உதவித்தொகை கொடுக்கப்படும். இது முக்கியமான ஒரு ஸ்கீமு. இதை யார் இதுல மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. தமிழ் புதல்வன் திட்டம் செயல்பாடு உமிஸ் இணையதளம் மூலம் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்இஸ்ன்னு சொல்லி எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு. இ கவர்னன்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்ட். உமிஸ்னா என்ன எக்ஸ்பென்ஷன், எம்இஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று தமிழ் புதல்வன்ல அந்த மாணவர் வேற ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனாளியாக இருந்தாலும் அவருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, 2 பேத்துக்குமே கொடுக்கலாமான்னு கேட்டா 2 பேத்துக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட். இதெல்லாம் வரிசையா 1 2 3 அடுக்கி எது சரியானது எது தவறானதுன்னு கேட்கலாம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு மாடல் கொஸ்டின் பாருங்க, டெஸ்ட்ல வச்சிருந்தது. தமிழ் புதல்வன் திட்டம் பற்றி தவறான ஒன்றை கண்டறி. ஆகஸ்ட் 9 2024 கோயம்புத்தூர். 2024-25ஆம் ஆண்டு 3.2 லட்சம் மேற்பட்ட மாணவிகள் கிடையாது மாணவர்கள். இதுதான் அந்த கொஸ்டின்ல நாங்க வச்ச டெஸ்ட். அடுத்து தகுதி பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது தமிழ் வழியில படிச்சவங்க தான். அடுத்து 1000 ரூபாய் மாசம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் சரியான ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்கு. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு இதை சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.